சுறுசுறுப்பாக 17 ஆண்டு காலம் உங்களுடன் பயணிச்சிருக்கோம். நாங்கள் கடுமையான உழைப்பாளிகள், சிறந்த நிர்வாகிகளாக உருவாக்கியிருக்கீங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக செயல்படுறீங்களப்பான்னு சொல்றாங்கன்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இருக்கிறது. தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் எனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன பண்றது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்று சொல்லியிருக்கோம். நான் பத்திரிகை சகோதரர் தான், நீங்க ஆவலாக இருக்கின்ற செய்தியை நான் சொல்லணும் இல்லையா? அதில் அவங்க அதையும் பதிவு பண்ணாங்க. எல்லா கருத்துக்களையும் கேட்க வேண்டும். கருத்து சுதந்திரம் உள்ள நாடாக இருப்பதாலும் கருத்து சுதந்திரத்தை வரவேற்பவனாக இருப்பதால் என்னதான் சொல்றாங்க, அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஒரு வேண்டுகோளாக நாளை ஒரு கடிதமாக மாநில தலைவர் அவர்களுக்கும் தேசிய தலைமைக்கும் ஒரு கடிதமாக இந்த மாதிரி மார்ச் 12, 2024 நாம் இந்த இயக்கத்தில் எங்களை இணைத்துக் கொண்டோம். சிறப்பாக பணிபுரிய வந்திருக்கின்றோம். இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமாக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதகம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் எனக்கும் இருக்கு. ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். ஏனென்றால் 1996ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் களத்தை நான் பார்த்துக் கொண்டிருப்பவன். 96ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சியை அகற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் தமாகவும் சேர்ந்ததில் அந்த சைக்கிள் சின்னத்தையும் உதயசூரியனும் கலந்து இப்படி காமிச்சவன் இந்த சரத்குமார் தான். அப்ப என்னுடன் பயணிப்பவர்கள் இவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த தலைவர் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. நீங்க திருச்சியில உட்கார்ந்துருந்தீங்க தலைவா, நீங்க மேடையில் உட்கார்ந்துருக்கீங்க, அந்த மேடையில் உங்க போட்டோ கூட பின்னாடி இல்ல, அது அவங்களுடைய ஆதங்கம். நான் இன்னைக்கு ஒரு காரியகர்த்தாவா இருந்தனால் என் போட்டோ இல்ல சகோதரர்களே நான் சொல்லியிருக்கலாம். அவங்க பார்வையில 17 ஆண்டுகள் சுறுசுறுப்பாக பணிபுரிந்து கூட்டணியில் இருந்து எதிர்த்தவர்கள், புரட்சி தலைவர்களை எதிர்த்த பிறகும் மீண்டும் கூட்டணியில் இருந்து 2 சீட்டு வாங்கி தேய்ச்ச நீங்க உங்கள் அருமையும் பெருமையும் அறிவுகளும் மாற்றம் தெரிந்திருந்து கூட ஏன் உங்களுக்கு பதவி வழங்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதான் இன்னைக்கு காலையில இருந்து நடந்துச்சு. நீங்க பொறுமையா காத்திருந்ததுக்கு நன்றி. இதுதான் இன்னைக்கு சாராம்சம்.